Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மணி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் பேங்க்கோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பாக ஒரு 100 1 மார்க் கொஸ்டின் இந்த ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா 1 மார்க்குமே மார்க் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த 1 மார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 மார்க் நல்லா இப்போ கோ த்ரூ பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 அவுட் ஆஃப் 15 எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னிக்கான 1 மார்க். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி, தி கண்டெயின் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோதலாமஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன்றுக்கு த ஹெப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஃபார் அன் ஆஞ்சியோஸ்போம் இஸ் 14. த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் number of chromosome in its endosperm could be option C 42. next வந்து பார்த்தீங்கன்னா endosperm is gymnosperm is formed before fertilization. next 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாஞ்சிஃபெரா. தட் இஸ் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பாலிகார்பிக் பிளைன் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் இது பற்றி பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 8 ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9 ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிவேஷன் இஸ் கேரக்டர் பை த ஃபேமிலி ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பேபேசி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மல்டி கேர்புலரி ப்ரெக்னன்சி ஓவரி. தட் மீன்ஸ் வந்து இது இந்த கொஸ்டின் நிறைய டைம் பப்ளியில் கேட்டிருக்காங்க. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th த 2 சப் யூனிட் ஆஃப் ரிவர்சம் ரிமைன்ஸ் யூனிட்டட் அட் கிரிட்டிக்கல் லெவல் ஆஃப் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 11th பார்த்தீங்கன்னா 30th மெனி செல் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி அண்ட் டிவைட் இன்ட்டு ஈவன் தோ தே டு நாட் ஹேவ் த பிளாஸ்டிட்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன்றுக்கு ஜிடி பே பார்த்தீங்கன்னா ஜிஓ பேஸ். 15th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் எஸ் பேஸ் ஆஃப் த செல் எஸ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள்ஸ் இன் ஈச் செல். நெக்ஸ்ட் வந்து 16th சென்ட்ரோமியர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம் டுவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் போல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 ஹோமோலஜஸ் குரோமோசோம்ஸ். 18th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனோபேஸ். நெக்ஸ்ட் 19th அந்த மோஸ்ட் பேசிக் அமினோ ஆசிட் இஸ் பார்த்தீங்கன்னா குளூட்டோமின் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து ஆப்ஷன் சி. 21க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூக்ளியஸ் ஆஃப் த அலுமினஸ் செல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா சைலம் உட் பி த டாப் அந்த ஃப்ளோயம் அந்த பயில் பார்த்தீங்கன்னா பாட்டம். நமக்கே தெரியும் சைலத்தோட பார்த்தீங்கன்னா சைலம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் சொல்லும்போது வாட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்து தே டூ நாட் பொசஸ் ஆக்டிவ்லி டிவைடட் cambium. 23rd. next 24th the common is produced in the legend that means option B. next 25 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 26th வந்து ஆப்ஷன் சி. 27th வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கே ப்ளஸ். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்லுவோம் பொட்டாசியம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கேன். 28th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 29th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 30 த எலமெண்ட் விச் இஸ் நாட் தட் மீன்ஸ் கால்சியம் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அசர்ஷன் ரீசன்ஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். 32 which chlorophyll molecule does not have the டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் சி. நெக்ஸ்ட் 33rd வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 ATP and 2 NADPH. நெக்ஸ்ட் 34th the number of ATP molecules formed by the complete oxidation of one molecule of uric acid is 15. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 35 during oxidation of two molecules of இது கம்பேரிசன் ஆப்ஷன் பி 4. நெக்ஸ்ட் வந்து 36க்கு இதில் பார்த்தீங்கன்னா the compound which links to glycolysis and Krebs cycle வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 1.5 inches. இது ரிப்பீட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. The correct statement regarding blue green algae is option A lack of the structure. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கம்பேரிசன் கொஸ்டின் நம்பர் 39க்கு வந்து ஆப்ஷன் டி ஆல் த எபோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் அன்ஃபேவரபிள் கிளைமேட் கண்டிஷன் தட் இஸ் சி டார்மஸ் அலோ த பிளான்ஸ். நெக்ஸ்ட் 41க்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஸ் கேமிட்டோபைட் ஆஸ் ஏ டாமினேட் பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரையோபைட். நெக்ஸ்ட் 42க்கு ஆப்ஷன் ஏ. 40th கொஸ்டின் நம்பர் 43rd பார்த்தீங்கன்னா செலக்ட் த மிஸ் மேட்ச் பர்சன். 44 வந்து பார்த்தீங்கன்னா கைனோசியம் வித் யூனிட்டர் கேர்பலஸ் இஸ் டர்ம்ட் அஸ் த சின்கார்பஸ் தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் வந்து கொஸ்டின் நம்பர் 45 ஆப்ஷன் ஏ. 46 வந்து பார்த்தீங்கன்னா வொலன்டரி ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 47க்கு ஆப்ஷன் ஏ. 48க்கு வந்து RRNA தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டு நோ த தட் மீன்ஸ் RRNA. நெக்ஸ்ட் 49க்கு ஆப்ஷன் சி. 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோஜுவாலஜியில் இருக்கிற வந்து 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த 1 மார்க் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்காக தான் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எ லிவிங் ஆர்கானிஸ்
different from non-living structure based on all the above. Next second one is species. Third one who coined the term biodiversity, Walter Rosen. Next one the fourth one is Annelida. Fifth one is which of the following have the highest number of species in nature? Insect. Sixth one is whale, that means option D. Next seventh one is mnemonic bones are seen. Next eighth one is option D, both B and C. Ninth one is tight junction, option A. 10th one is brown fat, option B. 11th one is segments 14 to 17. 12th one, which of the following have an open circulatory system? Cockroach ரொம்ப முக்கியமானது. Kidney of frog is option C. Next comparison பண்ணும்போது 14th one option C. 15th one option A ரொம்ப முக்கியமான. 16th one which one is incorrectly matched in liver. Next அதே 17th one option A. 18th one option D. A is perfect, B is true. The respiratory structure of the insects are tracheal tube, that means compare பண்ணக்கூடியது. The oxygen dissolved curved is sigmoid. Next the capacity is option D, TB plus IR plus ERV. Next 22 option A. 23rd option B. Next 24th sound of art is caused by the closure of the semi lunar values. Next 25th AB தான். அதில் கம்பேரிசன் பண்ண ஒரு எக்ஸாம். An unconscious patient is rushed into the emergency room and needs fast blood transfusion because there is no time to check her medical history of determine a blood type. Which type of blood should you ask a doctor given AB. Next 26th, which of these functions can be carried by the matured red blood cells on the active transport, option D. Next 27th the N 27th urea. 28th option D. 29th kidney stones are produced due to the uric acid and calcium oxalate. Next 30th option C. 31st mesoderm, option B. 32 the functional unit of sarcoma, that means option A. Next on the god, that means 33rd. 34th the pointed portion of the elbow is option C. 35 option A. Next one 36th temperature hypothalamus ரொம்ப முக்கியம். Which part of the human brain is connected with the regulation of the body temperature? Hypothalamus. Next the respiratory center is present in the medulla oblongata, ரொம்ப முக்கியமான. 38 option A. 39 option C. 40 parathyroid and adrenaline, option A. That is which of the following are exclusive endocrine glands, parathyroid and adrenaline. Next question number 41 option A. 42 goiter, இளைய goiter சொல்லும்போது simple goiter. 43rd thymus. 44th low segregation of growth hormone. Next 45 option C. 40 silk is obtained from the that means option C. 47 option C. 48 rearing of honey bee is called as apiculture, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 49 combination of agriculture and hydroponics. நெக்ஸ்ட் 50 ஆப்ஷன் D. ஓவராலாக இது வரைக்கும் 50 கொஸ்டின் பயோ பாட்னிலும் 50 கொஸ்டின் பயோ ஜுவாலஜி ரொம்ப முக்கியமான கொஸ்டினை பார்த்துருக்கோம். அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டோம். பின்வரும் வைரஸ்களை பற்றிய சரியான கூட்டுதுன்னா DNA மற்றும் அல்லது RNA கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று ஆர்கிபாக்டீரியம் என்பது மெத்தனோபாக்டீரியம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு முன் உடலம். ஃபிஃப்த் ஒன்றுக்கு 42 அதன் கருவன் திசுவில். ஜிம்னோஸ்பம் கருவன் திசு கம்பேரிசன் பண்ணும்போது கருவுறுதலுக்கு முன். 7th ஒன்றுக்கு மாஞ்சிபெரா. 8th ஒன்றுக்கு இலை மொட்டு தண்டு மொட்டு, தட் மீன்ஸ் பிரியோபிலம் எஸ்கோரியா இதற்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வெக்சிலரி இதில் இந்த குடும்பத்துக்கு பண்ணும்போது பேபேசி. நெக்ஸ்ட் திரள்கனி இதில் உருவாக்குனா பல இணையா சூழக இலை சூழக ரொம்ப முக்கியமான. 11th ஒன்று ஊனியர் ஸ்டார் வகைப்பாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைபோஸ் 2 துணையாளர்கள் அதை எந்த அயனி நிலையில் இருக்குமா தொடர்புனா மெக்னீஷியம். 13th ஒன்றுக்கு கணிகங்கள். 14th ஒன்றுக்கு செல்சுல GA1 நிலை வரையறுக்கப்பட்டால் பெயர் GO நிலை. நெக்ஸ்ட் 15th ஒன்று செல்சுல செஸ் ஆப்ஷன் A. 16th சென்ட்ரோமி எதற்கு தேவை குரோமோசோம் துருவப்பகுதி நோக்கி நகர்வதற்கு. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் C 2 ஒத்த குரோமோசோம்கள். 18th ஒன்றுக்கு நெக்ஸ்ட் 19th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் குளுட்டோமைட்கள், தட் மீன்ஸ் கார அமினோமிலர். நெக்ஸ்ட் 20th ஆப்ஷன் C. 21st அல்புமினஸ் செல்களின் உட்கருகள். நெக்ஸ்ட் 22 சைலம் மேற்கு புளோயம் கீழ் பொறுத்தலுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 23rd செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை கொண்டு இருப்பதில்லை. நெக்ஸ்ட் 24th வழக்கமாக இதில் ஆப்ஷன் B பில்லோஜன். 25th ஆப்ஷன் B. 26th ஆப்ஷன் C கியூட்டிக்கல் நீராவி போக்கு. 27th பொட்டாசியம் அயனின் உள்நுழைவு ரொம்ப முக்கியமானது. 28th ஆப்ஷன் A. 29th ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் 30 மீண்டும் இடம்பெறாத தனிமை கால்சியம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 31st B. நெக்ஸ்ட் 30 எவ்வகை பட்சத்தில் பைட்டால் வால்பகுதி காணப்படும் பச்சையம் C. நெக்ஸ்ட் 33 3 ATP மற்றும் ப்ளஸ் 2 NADPH. 34th 15 ATP மூலக்கூறு
எண்ணிக்கை 35க்கு வந்து 4. கிளைக்காலிசி மற்றும் கிரிப்ஸ் சுழற்சி நீக்கும் இந்த சேர்மம் வந்து அசிட்டைல் COA. நெக்ஸ்ட் 37 1.5 அகலம். 38 நகர்வதற்கான உறுப்புகள் இல்லை. 39க்கு வந்து இவை அனைத்தும். 40க்கு சாதகமற்ற பருவமற்றங்களை தாண்டி வருதல். 41க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பிரிவு தாவரம் ஓங்கிய காமிட்டா தாவர சந்தி கொண்டு வந்து பிரியோபைட்டுகள். 42க்கு வந்து பார்த்தீங்கன்னா PS2 அதே மாதிரி ஆப்ஷன் ஏல கம்பேர். 43க்கு வந்து அலமாண்டா மூவிலை அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணைப்பு. 44க்கு வந்து இணைந்த சூலக இலை சூலகம். நெக்ஸ்ட் வந்து அண்மையில் இருக்கும். நெக்ஸ்ட் 46 பரிணாம உருவமுறை. 47 இரு சம பக்கச்சில் கொண்ட மலர் வந்து பார்த்தீங்கன்னா சீரோபிஜியா. நெக்ஸ்ட் வந்து பைலோஜெனியா தெரிந்து கொள்ள கீழ்கண்ட எந்த வரிசை RNA. செல் சுழற்சியின் சரியான வரிசை ஆப்ஷன் C. குண்டல் பகுதி மியாசிஸ் குறுக்கிய களத்தில் எங்கே அமைக்குன்னா இல்லை பார்த்தீங்கன்னா பாக்டின் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் வந்து உயிர் விலங்கியலுக்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து மேற்கூறிய அனைத்தும் ஒத்த பண்பு தரத்தை பெற்றுள்ள உயிரினக்குழு வந்து சிற்றினம். நெக்ஸ்ட் வந்து பல்லுயிர்த்தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் வந்து வால்டர் ரோஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்ட அமைப்பின் தன் முக்கிய பண்பு வலைதசை புழுக்கள். இயற்கையில் மிக அதிக எண்ணிக்கை சிற்றினை கொண்ட உயிரினங்கள் பூஞ்சைகள். நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் D. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கம். அதே மாதிரி முனோடெலிக். நெக்ஸ்ட் வந்து 7th ஒன்றுக்கு வந்து பறவைகள். நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன்றுக்கு இறுக்கமான சந்திப்புகள். நெக்ஸ்ட் வந்து 10th ஒன்றுக்கு பழுப்புகள் ரொம்ப முக்கியமானது. 11th ஒன்றுக்கு 14 முதல் 17 வரை கண்டங்களில். 12th ஒன்றுக்கு வந்து கரப்பாம்பூச்சி. இதில் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுன தவளையின் சிறுநீர் வந்து மீசோனிப்ரஸ். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் C. 15th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. 16th ரெனின் கல்லீரல். 17th ஆப்ஷன் A. 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் D. பூச்சிகளின் சுவாச உறுப்புக்கு வந்து மூச்சுக்குழல்கள் ட்ரக்கியா ரொம்ப முக்கியமானது. 20th ஆக்சிஜன் பிரிகை நிலை வளைவின் வடிவமானது வந்து சிக்மாய்ட். அதே மாதிரி உயிர்ப்புத்திறன் என்பது மூச்சு காற்றளவு உட்காற்று அமைப்போட வெளிச்சை கொள்ளளவு. 23 ரத்த முறையில் பங்கேற்று பிளாஸ்மா புரதம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஆப்ஷன் A. அதில் வந்து B. நெக்ஸ்ட் இதயத்தில் டப் என்ற ஒளி இதனால் ஏற்படுதுன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வுகள் மூடுவதனால். 25வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான பிளட் ரத்த வகை தான் AB. அடுத்து 26 வந்து பார்த்தீங்கன்னா செயல்மிகு கடத்தல். 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியா. 28வது கொஸ்டின் வந்து அண்மை சூழல் நுண்குலைவு. 29வது கொஸ்டின் கால்சியம் ஆக்சிலேட். 30வது கொஸ்டின் வந்து சிறுகுறை நுண்குலைவு உறிஞ்சப்படும் போது ஹார்மோன் வந்து ஆன்டி அடையூரிக் ஹார்மோன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தசைகளை உருவாக்கும் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுப்படை. நெக்ஸ்ட் செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோமியா ரொம்ப முக்கியமானது. தசை நரம்பின் செயலாளர்கள். யூரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா கவுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முழங்கையின் கூர்மையான பகுதி வந்து ஆப்ஷன் C. 35 வந்து ஆப்ஷன் A. மனித மூலம் எப்பகுதி உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்த தொடர்பது ஹைப்போதலாமஸ். அதே மாதிரி வந்து சுவாச மையம் காணப்படுது முகுலம். 38க்கு ஆப்ஷன் A. 39க்கு முனை பியக்க மீட்சி. 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு மற்றும் அட்ரினல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கீழே தரப்பட்ட இனி எது முழுமையான நாளமில்லா சுரப்பி இனியான பாராதைராய்டு மற்றும் அட்ரினல். மனித விந்தணுக்கள் எதனால் கட்டுப்படுத்துறது ஹார்மோன். அதே மாதிரி அயோடின் கலந்த உப்பு இதனை தடுத்து முக்கிய பங்கு காய்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 43 வந்து பார்த்தீங்கன்னா நோய் தடுப்புக்கான தொடர்புடைய சுரப்பி தைமஸ் சுரப்பி. 44 குறைந்த அளவு வளர்ச்சி ஹார்மோன். 45 வந்து உயிரி சிதைக்குட்ப கரிமங்கள் சிதைக்கின்றது. 46 வந்து எரிபட்டு டேஸ்லேருந்து பெறப்படுதுன்னா அட்டாகஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்னி. நெக்ஸ்ட் 47க்கு ஆப்ஷன் E. தேனி வளர்ப்பு இவ்வாறு அழைக்கப்படுது எபிகல்ச்சர். நெக்ஸ்ட் அக்வாபோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பம் வந்து நீர் உயிர் வளர்ப்பு மற்றும் மண்ணில தாவரங்கள் வளர்ப்பு இணைந்ததாக. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் வந்து அலங்கார வகை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் வந்துன்னா தமிழ் மீடியத்துக்கு ஒரு 101 மார்க்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 101 மார்க் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். கட்டாயம் 50 பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினில் 50 பயோ பாட்னி 50 வந்து பயோ ஜுவாலஜி கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா கட்டாயம் இந்த 100 கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 1 மார்க் கொஸ்டின். மற்ற இன்னும் ஏதாவது 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again, thank you from GR Success STC for your valuable support to our channel, and also wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.